அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்றாரு. இதுக்கு திமுக ஆதரவாளர்களா இருக்கிறவங்க அவங்க ஒரு பதில் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. வரி ஏய்ப்பு, வாய் சவடால், வஞ்சகம் இவையாவும் தாவேக்கா கண்ணே உல அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் விக்கிரவாண்டியனுடைய மாநாட்டிலே கையில் எடுத்துட்டாரு விஜய். ஏன்னா என்னைக்கு அவங்க பின்னாடி இந்த ரெண்டு நபர்களுடைய பேனரும் புகைப்படமும் பெருசா வந்துச்சோ அன்னைக்கே நீங்க உண்மையான அண்ணாவுடைய விசுவாசி இல்ல, நீங்க உண்மையான எம்ஜிஆருடைய விசுவாசி இல்ல, நான் தான் உண்மையான அண்ணாவுடைய வழித்தோன்றல், அண்ணாவுடைய விசுவாசி நான் தான், எம்ஜிஆருடைய விசுவாசி நான் தான் அப்படின்றத சொல்லாம தான் இந்த விஷயத்துல ஒவ்வொரு நகர்வுகளையும் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. அடிக்கடி எம்ஜிஆர் அவர்களை கோட் பண்ணி சொல்ற விஷயமும் அப்படிதான். ஏன்னா தன்னை எம்ஜிஆர் அளவுக்கான ஒரு இடத்துல வச்சு தான் அவர் பில்டு பண்ண முயற்சி பண்றாரு. அதிமுக ஒரு பக்கம் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி நீங்க போற போக்குல ஒரு அடி அடிச்சுட்டு எம்ஜிஆரை நீங்க புனிதம் பாடுறீங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா இங்கே பெரிய அளவில் ஒரு முரண் இருக்குன்ற கேள்வி வருது இல்லை. இப்போ அந்த கேள்விக்கான பதிலை சரியான முறையில் கிளாரிஃபை பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவர் அதுக்கான ஒரு விளக்கத்தை தெளிவாக கொடுத்த மாதிரி தெரியல. அப்படி பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் நல்ல விஷயங்களும் பல பண்ணியிருக்கிறாரு, அதனால அவர் பண்ண கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க, அவர் பண்ண நல்ல சாதனைகளை மட்டும் முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசி ஹைலைட் பண்ணுவாரா?